ஹாய்ங்க. இன்றைக்கி திருக்க மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான 2 திருக்க மீன் எடுத்திருக்கேன். திருக்க மீனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வச்சிடலாம். குழம்புக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதில் 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டிட்டு நம்ம இப்போது குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூளுக்கு நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு வைக்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து முருங்கைக்கீரை இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முருங்கைக்கீரை வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இடிக்கல்ல 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை இது 4யும் நல்லா இடிச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு மிளகு இது 2 நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளியோடைய தோல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியோட மசாலாத்தூள் போட்ட தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. குழம்பு கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற திருக்க மீனை சேர்த்துக்கோங்க. திருக்க மீனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மீன் மசாலா இது நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. மீன் வேகட்டும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைக்கொத்து தேங்காய், 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம் இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் சேர்த்துட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதியிலேயே அமர்த்திடுங்க. கடைசியாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குங்க. இந்த மீனில் அவ்வளோவா முள்ளே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மீனை தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ திருக்க மீன் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ போல் திருக்க மீன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு இதை 5யும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே விடுங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்திங்கன்னா திருக்க மீன் வறுவல் ரெடி. அவ்வளோதான். நல்ல சூடான சாப்பாட்டில் குழம்பு வறுவல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.